எனக்கு கேமிங்லாம் முக்கியம் இல்ல. அத தவிர எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரூ. 30,000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த Vivo T5 Pro ஸ்மார்ட் ஃபோன நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, இதுல வந்து 9020 mAh பேட்டரி குடுத்திருக்காங்க. அத சப்போர்ட் பண்றதுக்கு 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இத நம்ம ஹெவியா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட SOT டைம் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 10 ஹார்ஸ் வரைக்கும் சஸ்டெய்னபிளா இருந்துச்சு. அண்ட் டிஸ்ப்ளேவும் வந்து செம்மையா குடுத்திருக்காங்க. இதுல 6.83 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் உள்ள LTPS AMOLED டிஸ்ப்ளே வித் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இருக்கு. டிஸ்ப்ளேவோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. பட் கேமரா மட்டும் லாஸ்ட் டைம் T4 Proல இருந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் கேமராவோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஏன்னா இதுல 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா சோனியோட சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இருக்கு. செல்ஃபி கேமராவும் 32 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. பட் கேமராவோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்களே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 ப்ராசஸர். ஆனா இவங்க ஆப்டிமைஸ் பண்ணதை மட்டும் சொதப்பி வச்சுட்டாங்க. ஸோ கேமிங்கை தவிர இந்த Vivo T5 Pro ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.